Welcome students and viewers. We are in 12th Biogeology 5th lesson. 5th lesson name is Molecular Genetics. In this lesson, today's section, I would like to teach about 5.1 Packing of DNA helix. DNA helix packaging na பொதித்து வைத்தல் உள்ளே வைத்திருத்தல். ஸோ DNA திருகு சுருளின் பொதிவு. பேக்கேஜ் பண்ணணும் என்ன அர்த்தம்? உள்ளே வைத்துள்ளோம்னு அர்த்தம். ஏதோ ஒரு பொருள் உள்ள வச்சிருக்கிற டிஎன்ஏக்குள்ளே. பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர் இஸ் 0.34 நானோமீட்டர். ஸோ 0.34 to 10 to the power of -9 மைக்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு பேஸ் பேர்களை ரெண்டு கார மூலக்கடை, இப்போ அடினைன், தயமின், சைட்டோசின், குவானைன், இந்த மாதிரி கார மூலங்கள், அதாவது பேஸ் பேர்னு சொல்லுவீங்களா, கார இணைகள், அந்த ஒரு பேஸுக்கும் இன்னொரு பேஸுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஒரு காரத்திற்கும், அதாவது அடினனுக்கும் தயமினுக்கும், இல்லை தயமினுக்கும் சைட்டோசினுக்கு, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அந்த நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.34 நானோமீட்டர் அப்படின்னு இடைவெளி. டிஸ்டன்ஸில் இடைவெளி எவ்வளோ இருக்குது? 0.34 இருக்குது. ஸோ ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இன் ஏ டிப்பிக்கல் மெமாலியன் செல்ஸ், ஒரு பாலூட்டியின் செல்லில் உள்ள டிஎன்ஏ இரட்டை வட திருகு சுருளில் அடுத்தடுத்துள்ள கார இணைகளுக்கு இடையான இடைவெளி 0.34 நானோமீட்டர். ஆக டிப்பிக்கல் மெமாலியன் செல்லில் காணப்படக்கூடிய டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் பேருக்கு, ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.34. when the total number of base pair is multiplied with the distance between two consecutive base pairs. Okay, so when the total number of base pair is multiplied, இப்போ நம்மளுக்கு மொத்த கார இணைகளின் எண்ணிக்கை, மொத்தம் எத்தனை பேஸ் பேர் இருக்குது அதனுடைய எண்ணிக்கை, அதை மொத்தமாக எத்தனை பேஸ் பேர், எத்தனை கார இணைகள் இருக்குது, அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன், இது ஜோடிகளாக மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும். எதோடனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்ஸ்டிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு பேஸ் பேருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். டிஸ்டன்ஸ் இடைவெளியை கவுண்ட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்ஸ்டிக்யூட்டிவ் பேஸ் பேர், அடுத்தடுத்துள்ள நியூக்ளியோடைடுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இடைவெளியை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அந்த கணக்கு பார்த்திங்கன்னா 6.6 × 10 to the power of 9 into 0.34 into 10 to the power of 9 m மைக்ரான் பெர் பேஸ் பேர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கிடைக்கும். ஸோ த லெங்த் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.2 மைக்ரான். அப்போ இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா மொத்தமும் ஒரு டிஎன்ஏவோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்னுடைய கவுண்டிங்கு நம்பரையும், ஸோ ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கு இடையில இருக்கிற இந்த டிஸ்டன்ஸையும் கவுண்ட் பண்ணி, ஸோ இதால் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் காட் எ லெங்த் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ நம்மளுக்கு 2.2 மைக்ரான் அப்படிங்கிற லெவலில் ஒரு டிஎன்ஏனுடைய டோட்டல் லெங்க்த்து கிடைக்கும். ஸோ டோட்டல் லெங்த் ஆஃப் த டபுள் ஹெலிக்கல் டிஎன்ஏ, சரிங்களா, மொத்த நீளம், ஒரு டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏனுடைய மொத்த நீளத்தை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்டையர் லெங்த், டோட்டல் கம்ப்ளீட் லெங்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கிறாங்க. ஒரு டிஎன்ஏ மூலக்கூறின் நீளமானது எப்படி கவுண்ட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர், மொத்த எத்தனை பேஸ் பேர் கார இணை மூலங்கள் இருக்குது இன்ட்டு டிஸ்டன்ஸ் டூ கான்ஸ்டியூட்டிவ் பேஸ் பேர்ஸ், சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்ஸ்டியூட்டிவ் பேஸ் பேர்ஸ். ஸோ ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸோட மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு டோட்டல் லென்த்தாக டிஎன்ஏ கிடைக்குது. அப்போ இப்படி தான் மெஷர் பண்ணுறாங்க. ஒரு டிஎன்ஏட லென்த் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டால்
ஸோ திஸ் டெக்னிக்ஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேரையும் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ கேன் கெட் a length of the DNA. Okay, if the length of E. coli DNA is 1.36 millimicron, E. coliல DNA உடைய length வந்து 1.36 millimicron இருக்குது. The number of base pairs in E. coli is 4 into 10 to the power of 6 base pair. 4 into 10 to the power of 6 base pair. 4 போட்டு 6 சைபர் 10 கூட ஆட் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 4 into 10 to the power of 6 base pair, அதாவது 1.36 into 10 to the power of 3 into 10 to the power of 3 by 0.3 millimicron into 10 to the power of -9. இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கிது. ஸோ த length of DNA double helix is far greater than the dimension of typical mammalian nucleus. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மாதிரி பாலூட்டி உட்கருவின் அளவை விட ஸோ டிப்பிக்கல் மெம்மாலியன் ஒரு மாதிரி மேமல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை விட எது பெருசாக இருக்குது, டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ். டிஎன்ஏ இரட்டை விட திருகு சுருளின் நீளம் அதிகம். டிஎன்ஏ வந்து இரட்டை சுருளாக தானே இருக்குது, டபுள் ஹெலிக்ஸாக. ஸோ அந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸோட நீளம் வந்து மேமல்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸோட சைஸை விட பெருசாக இருக்குது, லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ ஹவ் இஸ் சச் எ லாங் டிஎன்ஏ பாலிமர் பேக்கேஜ் இன் ஜெடிங் செல். அடுத்த கொஷினை, இவ்வளவு நீளமான அந்த டிஎன்ஏ பாலிமரானது செல்லுக்குள் எவ்வாறு பொதித்து வைக்கப்பட்டுள்ளது, அடக்கி வைக்கப்பட்டுள்ளது ஒரு கொஷின். பொதுவாக குரோமோசோம்ஸ் ஆர் கேரிஸ் ஆஃப் ஜீன்ஸ், சரிங்களா. ஸோ குரோமோசோம் வந்து ஜீன்களை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறை கடத்துது. ஓகே, குரோமோசோம் கேரி த ஜீன்ஸ். குரோமோசோமில் ஜீன்ஸ் இருக்குது விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார், இது எதற்கு காரணமாக இருக்குன்னா வேரியஸ் கேரக்டர், பல்வேறு பண்புகளுக்கு காரணமாக இருக்குது. கூடவே ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ அந்த பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை கடத்தவும் படுகிறது. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பை விச் ஒன் தி ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர், ஸோ குரோமோசோம். டியூ பிரேவ் 1965, 1965 டியூ பிரேவ் என்ன பண்ணான்னா ப்ரொப்போஸ்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல், சரிங்களா, ஒற்றை இலை மாதிரி, சரிங்களா, அப்படிங்கிற யூனினிம்னு சொல்லும். ஒற்றை இலை மாதிரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறார். ஸ்டாண்டர்ட் மாடல் எஸ் எ லாங் காயில்டு மாலிகூல்ஸ் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹிஸ்டோன் புரோட்டீன் இன் யூகரியோட்ஸ். அதாவது ஒற்றையிலே டிஎன்ஏ மாதிரியானது ஹிஸ்டோன் புரதங்களுடன் இணைக்கப்படுங்கிற அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகூல்ஸ், ஒற்றை வடிவத்தில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல். அதில் பார்த்தீங்கன்னா ஒற்றை டிஎன்ஏ இலை வடிவ மூலக்கூறு என்ன சொல்கிறாருன்னா லாங் காயில்டு மாலிகூல், சரிங்களா. அந்த நீளமாக காயில் திருகு சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸில் வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன் காணப்படுது, சரிங்களா. பர்டிகுலர் யூகரியட்டில் அந்த லாங் காயில் டிஎன்ஏவில் ஹிஸ்டோன் புரோட்டீனுக்கு ஒட்டிக்குன்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் மோர் டிஎன்ஏ தேன் பாக்டீரியா. பாக்டீரியாவை விட பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நிறைய டிஎன்ஏ இருக்குது. ஓகே, ஸோ மஸ்ட் ஃபோல்டு திஸ் டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ மடிப்புகளாக உள்ளது டு ஃபிட் இன் டு த செல் நியூக்ளியஸ். ஸோ அப்படி மடிப்புகளாக, சரிங்களா. ஸோ ஃபோல்டுனா மடிப்புகளாக உள்ளது. ஸோ அந்த டிஎன்ஏ மடிப்புகளாக எங்கே பொதிந்துள்ளது, உட்கருவின நியூக்ளியஸ்குள்ளே பொதிந்து காணப்படுகிறது. ஓகே, ஸோ இன் ப்ரொகாரியட்ஸ், அதே சமயத்தில் ப்ரொகாரியட்டில் பார்த்தீங்கன்னா ஈகோலை தோ தே டு நாட் ஹேவ் டெஃபினைட் நியூக்ளியஸ். ஆனால் அதே ப்ரொகாரியட்டில் பார்த்தீங்கன்னா
டெஃபினட் நியூக்ளியஸ், உறுதியான நியூக்ளியஸ் யாரில் கிடையாது? ப்ரோகேரியட்டில் வந்து கிடையாது. டெஃபினட் நியூக்ளியஸ் இல்லை. ஸோ த டிஎன்ஏ இஸ் நாட் ஸ்கேட்டர்ட் த்ரூ செல்ஸ். ஆக அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்குது, நாட் ஸ்கேட்டர்ட். ஸோ செல் முழுவதும் அந்த டிஎன்ஏ பரவி காணப்படுவது கிடையாது. சரிங்களா? ஸோ சிதறி காணப்படுவதில்லை. ப்ரோகேரியட்டில் டிஎன்ஏ வந்து சிதறி காணப்படுவது கிடையாது. ஸோ த டிஎன்ஏ, அதனால் த டிஎன்ஏ இஸ் நாட் ஸ்கேட்டர்ட் த்ரூட் த செல்ஸ். ஸோ டிஎன்ஏ ப்ரோகேரியட்டில் செல் முழுவதும் பரவி காணப்படுவதில்லை. டிஎன்ஏ பீயிங் நெகட்டிவ்லி சார்ஜ். டிஎன்ஏ என்பது எதிர்மறை மூலக்கூறாகும். ஸோ டிஎன்ஏ இஸ் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ். டிஎன்ஏ என்பது நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது எதிர்மறை தன்மை கொண்டது, எதிர்மறை மின்தன்மை தன்மை கொண்டவைகள் இந்த டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ ஹெல்டு வித் யாரோட இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இணைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்டு வித்து புரோட்டீன். அந்த புரோட்டீன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், டிஎன்ஏ நெகட்டிவ்லி சார்ஜு. ஸோ அதே மாதிரி புரோட்டீன் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ நெகட்டிவ்லி சார்ஜில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாசிட்டிவ்லி சார்ஜில் இருக்கக்கூடிய புரோட்டீனோடு இணையுது, ஹெல்டு வித் சம் புரோட்டீன்ஸ் இன் எ ரீஜியன்ஸ் கால்ட் நியூக்ளியோய்டு கொண்ட. சரிங்களா? அந்த நேர்மின்தன்மை கொண்ட சில புரதங்களோடு இணைந்து நியூக்ளியாய்டு என்னும் பகுதியில் காணப்படுகிறது. சரிங்களா? அப்போ நெகட்டிவ்லி சார்ஜில் இருக்கிற டிஎன்ஏ பாசிட்டிவ்லி சார்ஜில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீனோடு இணையுது, புரதத்தோடு இணையுது. இந்த ரெண்டு இணையக்கூடிய இடம் வந்து, இணைஞ்சு காணப்படக்கூடிய இடம் வந்து நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸ், அந்த இடத்துல தான் இணைகிறது. ஸோ த DNA as a nucleoid is organized into large loops held by protein. இப்போ டிஎன்ஏ பல பெரிய மடிப்பு வளையங்களாக உள்ளன. சரிங்களா? ஸோ எனும் பகுதி இணைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் புரதத்தால் கட்டப்பட்டுள்ள டிஎன்ஏ பல பெரிய மடிப்பு வளையங்களாக உள்ளன. ஸோ டிஎன்ஏஸ் நியூக்ளியாய்டு, டிஎன்ஏ நியூக்ளியாய்டு பகுதியில் இருக்குது. அது எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா ஆர்கனைஸ்ட் இன்டு எ லார்ஜ் லூப், ஒரு பெரிய மடிப்பு வளையங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. கூட புரதம் இணைந்துள்ளது, பாசிட்டிவ் சார்ஜ் புரதங்களால் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ டிஎன்ஏ ஆஃப் ப்ரோகேரியட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலர். ப்ரோகேரியட்டில் டிஎன்ஏ வந்து சர்க்குலர், வட்ட வடிவத்தில் இருக்குது. லேக் ஆஃப் குரோமாட்டின் ஆர்கனைசேஷன். ஸோ இவைகளில் குரோமாட்டின் அமைப்பு இல்லை. டிஎன்ஏ ஆஃப் ப்ரோகேரியட்ஸ், ப்ரோகேரியட்டில் காணப்படக்கூடிய டிஎன்ஏ வந்து ஆல்மோஸ்ட் சர்க்குலர், வட்ட வடிவமாக இருக்குது. அதே சமயத்தில் லேக் ஆஃப் குரோமாட்டின் ஆர்கனைசேஷன். ஸோ இவைகள் என்ன கிடையாது? குரோமாட்டின் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ குரோமாட்டின் அமைப்பு இல்லை. அதனால இதை வந்து ஜீனோஃபோர் என அழைக்கிறோம். 3 மார்க். வாட் இஸ் ஜீனோஃபோர்? 3 மார்க். வாட் இஸ் ஜீனோஃபோர்? ப்ரோகேரியட்டில் ஸோ குரோமாட்டின் அமைப்பு இல்லை, அதனால் அதை என்ன சொல்ல, ஜீனோஃபோருங்கிறோம். ஸோ இன் யூகேரியட், அது யூகேரியட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பானது மச் மோர் காம்ப்ளெக்ஸ், சற்று சிக்கலானது. குரோமாட்டின் இதில் வந்து இருக்குது, அதில் குரோமாட்டின் இல்லை, அதனால் ஜீனோஃபோர்னு சொன்னோம். ஆனால் யூகேரியட்டில் குரோமாட்டின் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜீனோஃபோர்னு சொல்ல மாட்டோம். ஸோ த குரோமாட்டின் இஸ் ஃபார்ம்டு பை சீரீஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட் கால்ட் நியூக்ளியோசோம். ஸோ நியூக்ளியோசோம் என்ற, சரிங்களா, நியூக்ளியோசோம் என்ற மீண்டும் மீண்டும் காணப்படக்கூடிய சில அலகுகளை கொண்டுள்ளது. குரோமாட்டின் எதால் உருவாக்கப்பட்டுள்ளது? மீண்டும் மீண்டும் காணப்படக்கூடிய சில அலகுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அது பேர் நியூக்ளியோசோம்னு சொல்லும். குரோமாட்டின் இஸ் ஃபார்ம்டு பை ரிப்பீட்டிங் யூனிட், அந்த மீண்டும் மீண்டும் மீள் தோன்றக்கூடிய, மீண்டும் மீண்டும் காணப்படக்கூடிய ஒரு அலகு இருக்குது, அதுக்கு பேர் நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். ஸோ கோன்பர்க் ப்ரப்போஸ்ட் எ மாடல் ஃபார் நியூக்ளியோசோம். ஸோ நியூக்ளியோசோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரியை கான்பர்க் சொல்லிக்கிறாரு. ஸோ இன் விச் டூ மாலிகுல்ஸ் ஆஃப் 4 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ். சரிங்களா? 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 2 ஹிஸ்டோன் புரோட்டீன். சரிங்களா? 2 மூலக்கூறு வரிசையாக அமைந்து காணப்படுகின்ற
2 மூலக்கூறு வரிசை 2 molecules of 4 histone protein 2 மூலக்கூறு அமைப்புகள் வரிசையாக அமைந்துள்ள 4 ஹிஸ்டோன் புரதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோன்பெர்கனுடைய கருத்துப்படி அந்த அவருடைய மாடல் வந்து நியூக்ளியோசோம் என்ன சொல்லுதுன்னா 2 molecules 2 மாலிகுலாக இருக்குது. அதில் 4 ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கிறாங்க. H2A, H2B, H3, H4 are organized to form a unit of 8 molecules 8 மூலக்கூறாக மாறுது. H2A, H2B, H3, H4 இந்த 4 இணைஞ்சு 8 molecules 8 மூலக்கூறு அமைப்பாக மாறுகிறது. அதுக்கு பேர் ஹிஸ்டோன் ஆக்டோபர்னு சொல்லுவோம். ஹிஸ்டோன் என்போம் அப்படிங்கிறோம். 8 மூலக்கூறையுடைய அலகாக மாறுகிறது. H2B, H2A, H3, H4 இந்த 4 இணையறனால நம்மளுக்கு 8 மூலக்கூறுகளுடைய அமைப்பு உருவாகிறது, அலகு உருவாகிறது. ஸோ அதுக்கு பேர் என்ன? ஹிஸ்டோன் என்மர்னு சொல்லும். ஹிஸ்டோன் ஆக்டோமர், ஹிஸ்டோன் என்மம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ எதிர் மின்தன்மை கொண்ட டிஎன்ஏ ரேப்டு அரவுண்ட் தி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹிஸ்டோன் ஆக்டோமர். நெகட்டிவ் சார்ஜ்டு டிஎன்ஏ வந்து ரேப்டு சுற்றி உள்ளது, உரை போன்று சுற்றியுள்ளது. எதைனா பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கக்கூடிய ஹிஸ்டோன் ஆக்டோமர். சரிங்களா? அதாவது ஹிஸ்டோன் என்மம் என்று பெயர். நேர்மறை மின்தன்மை கொண்ட ஹிஸ்டோன் என்மத்தை எதிர்மறை மின்தன்மை கொண்ட டிஎன்ஏ உரையாக அமைந்து நியூக்ளியஸின் அமைப்பு உருவாக்குகிறது. அப்போது நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ, சரிங்களா, எதிர்மறை மின்தன்மை கொண்ட டிஎன்ஏ வந்து ரேப்பிடு உரையாக சுற்றியுள்ளது. யாரைனா அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர். சரிங்களா? அதாவது ஹிஸ்டோன் என்மத்தை அந்த பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கக்கூடிய நேர்மின் தன்மை கொண்ட அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமரை யார் சுற்றிக்கிறா? நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ சுற்றி இருக்கின்றது. ஓகே, ஸோ டூ ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். இதனால் என்ன அமைப்பு கிடைக்குதுன்னா நியூக்ளியோசோம் கிடைக்குது. ஓகே, ஏ டிப்பிக்கல் நியூக்ளியோசோம் கண்டெயின் மாதிரி நியூக்ளியோசோம் கண்டெயின் 200 பேஸ் பேர் 200 பேஸ் பேர் இருக்குது ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். சரிங்களா? ஒரு டிஎன்ஏ சுருளில் ஒரு டேர்னில் பார்த்தீங்கன்னா 200 பேஸ் இருக்கும். ஒரு நியூக்ளியோசோமை சுற்றி இருக்கும். அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் இருக்கு இல்லைங்களா, 8 ஹிஸ்டோன் ஆக்டோமர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமரை டிஎன்ஏ காலிக்கு சுற்றிக்குது. இந்த ஒரு சுற்றுக்கு பார்த்தீங்கன்னா 200 பேஸ் பேர் வந்துடும். ஸோ ஹிஸ்டோன் ஆக்டோமர் ஆர் க்ளோஸ் கான்டாக்ட் வித் டிஎன்ஏ காயில்டு ஆன் அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியஸ். அப்போ அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் ஆனது டிஎன்ஏ காயில், டிஎன்ஏ சுருளுடன் மிக நெருக்கமான பிணைப்பை பெற்றுள்ளது நியூக்ளியஸ் வெளியே. ஸோ நெய்பரின் நியூக்ளியோசோம் ஆர் கனெக்டட் பை லிங்கர் டிஎன்ஏ H1. சரிங்களா? ஸோ அருகில் உள்ள நியூக்ளியோசோம்ஸ் ஆர் கனெக்டட் பை ஒரு நியூக்ளியோசோமும் இதே மாதிரி இன்னொரு நியூக்ளியஸும் பக்கத்தில் இருக்குது. அப்போ ஒரு நியூக்ளியஸோமும் இன்னொரு நியூக்ளியஸும் கனெக்டட் பை இணைஞ்சிருக்கிறது. யாருனாலன்னா லிங்கர் டிஎன்ஏ, லிங்கர் H1ன்னு சொல்லுவோம். லிங்கர் டிஎன்ஏ இணைப்பு டிஎன்ஏ இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ அது வந்து எதனுடன் எதனுடன் தொடர்பு வைத்துள்ளது? என்சைம்ஸுக்கு. அது அங்கே சில என்சைம்ஸோட டச் வச்சுருக்குது. அந்த டிஎன்ஏ, அந்த லிங்கர் டிஎன்ஏ சில என்சைம்ஸோட தொடர்பு கொண்டுள்ளது, எக்ஸ்போஸ் டு என்சைம்ஸ். ஓகே, அப்போ ஒரு நியூக்ளியோசோமும் இன்னொரு நியூக்ளியோசோமும் லிங்கர் டிஎன்ஏவால் இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அந்த அமைப்பு வந்து என்சைம்ஸுக்கு வெளிக்காட்டப்படுகிறது. த டிஎன்ஏ மேக்ஸ் 2 complete turns around the histone. DNA make 2 complete. First of all, see this picture. This is double stranded DNA. This is one strand. This is another one strand. ஸோ 2 ஸ்ட்ராண்ட் இருக்குங்களா? ஸோ இதில் பாருங்கள், உள்ள இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இதை நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே தான் டிஎன்ஏ. இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து
அதாவது இதுக்குள்ளே தான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்குது. ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ், நேர்மின் தன்மை கொண்டு இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகேங்களா? இங்கே பாரு, இந்த ரெண்டும் சேர்ந்ததை நியூக்ளியோசோம்னு சொல்கிறோம். இப்போ அந்த உள்ளக்கூடிய ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் பார்க்கலாம். பாசிட்டிவ்லி சார்ஜ் கூட H2A, H2B, H4, H3 இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஸோ அதுக்கு மேலே இந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் சுற்றிக்குது பாருங்கள் இப்படி. சரிங்களா? இப்போ டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸு கூட ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் ரெண்டையும் சேர்த்து தான் நியூக்ளியோசோம்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த நியூக்ளியோசோம் அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுங்களா. H1 வந்து ஒரு நியூக்ளியோசோமி இன்னொரு நியூக்ளியோசோமி இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு என்சைம்னு எடுத்துக்கங்க. சரி, ரெண்டை இணைக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலையும் இணைச்சிக்குது பாருங்கள். இதை இப்படி இணைச்சிருக்குங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோர் என்சைம்ஸ்னு ஒரு என்சைம்ஸ் இருக்குது. அப்படியே வருது பாரு, லிங்க் டுகெதர். ஸோ ஒரு நியூக்ளியோசோம் லென்த்து 110 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 55 ஆம்ஸ்ட்ராங். ஓகே. ஸோ அது அப்படியே வருது பாருங்க, அப்படி தொடர்ச்சி அப்படி வந்துகிட்டே இருக்குது. வரும்போது கடைசியில் என்ன ஆயிடுது, டி வரும்போது தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது டிஎன்ஏ, பிங்கிறது நியூக்ளியோசோமு, நியூக்ளியோசோம் ஹிஸ்டோன், சிங்கிறது குரோமாட்டின் ஃபைபர். இதில் எங்கே சி வருது, சிங்கிறது குரோமாட்டின் ஃபைபர். இந்த குரோமாட்டின் ஃபைபர். அதற்கு அடுத்தது குரோமாட்டின் ஃபைபரு. அதுக்கடுத்து டி காயில்டு குரோமாட்டின் ஃபைபர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது காயில்டு சுருள் போன்ற குரோமாட்டின் ஃபைபரு. இ பார்த்தீங்கன்னா காயில்டு கோயில் இ. அதுக்கு அடுத்தது வேறு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் குரோமாட்டிட். மெட்டாஃபேஸ்னு குரோமாட்டிட், மெட்டா நிலையில் உள்ள குரோமோசோம் குரோமாட்டிட் சொல்லுவேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது நல்லா விளக்கமாக போட்டிருப்பார். உள்ள ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது வந்து டிஎன்ஏ சுருள். இந்த மேலே இருக்கிற சுருளி கீழே இருக்கிற சுருளி H1 நினச்சிருக்கா, நியூக்ளியஸ் அமைப்பு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஹியர். So the DNA make 2 complete turns around the histone protein. ஸோ டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா 2 சுற்றாக வருகிறது. 2 சுற்றிருக்குது, 2 டேர்ன் வருது, 2 டைம், மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு வந்துடுது. அக்டோபர் 2 டேர்ன்ஸ் சீல்ட் ஆஃப் பை H1 மாலிகுல். ஸோ அவை வந்து யார் மூடிக்கிறா, அந்த 2 டேர்னையுமே, 2 டேர்ன் இருக்குல்ல, அதை வந்து யார் மூடிக்கிறாங்கன்னா H1 மாலிகுல். இந்த H1 அப்படிங்கிற மூலக்கூறு அந்த டானை வெளியே தெரியாமல், அந்த சுருளுடைய டிஎன்ஏ சுருள் வந்து வெளியே தெரியாமல் மறைச்சிருக்குது. ஸோ குரோமாட்டின் லேக்கிங் H1 has a beads on sting appearance. ஒருவேளை அந்த குரோமாட்டினில் H1 அப்படிங்கிற அந்த மாலிகுல் செல்லினை எப்படி இருக்குன்னா பீட்ஸ் ஆன் எ ஸ்டிங், மணி கோர்த்த மாலையை போல் இருக்கும். எப்படி இருக்கும், மணி கோர்த்த மாலையை போல் இருக்கும். மாலை, மணி கோர்த்த மாலை. பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்னா மாலை. சரிங்களா? பீட்ஸ்னா அந்த பாசி கோர்த்த மாலை, மணி கோர்த்த மாலை மாதிரி. இன் விச் டிஎன்ஏ என்டர் அண்ட் லீவ்ஸ் த நியூக்ளியோசோம் அட் ரேண்டம் பிளேசஸ். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பின் எந்த இடத்திலும் டிஎன்ஏ உட்செல்லும். அந்த மாதிரி இருந்தால் டிஎன்ஏ எந்த இடத்துல வேணாலும் போகும். மணிக்கோர்த்த மாலை மாதிரி இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வேணாலும் போடும். ஸோ H1 இல்லாத நிலையில் குரோமாட்டின் மணிக்கோர்த்த மாலை போகிறது. இந்த அமைப்பின் எந்த இடத்திலும் டிஎன்ஏ உட்செல்லும், நியூக்ளியஸை விட்டு வெளியேற முடியும். அப்போது H1 மாலிகுல்ஸ் இல்லைன்னா, இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனில் இந்த நியூக்ளியோசோமில் H1 மாலிகுல்ஸ் இல்லைன்னா அது என்ன பண்ணும், எங்கே வேணாலும் செல்லும். என்டர் அண்ட் லீவ் த நியூக்ளியோசோம். நியூக்ளியஸ் விட்டு எங்கே வேணாலும் போகும், நியூக்ளியஸ் எங்கே வேணாலும் செல்ல இயலும். அட் ரேண்டம் பிளேஸ், எங்கே வேணாலும் தங்கும். ஸோ H1 ஆஃப் ஒன் நியூக்ளியோசோம் கேன் இன்ட்ராக்ட் வித் H1 ஆஃப் நெய்பரிங் நியூக்ளியோசோம்.
H1 ஆஃப் ஒன் நியூக்ளியோசோம், ஒரு நியூக்ளியோசோமில் இருக்கிற H1 எதோட தொடர்பு இன்ட்ராக்ட் இருக்குது, எதோட இணைந்துள்ளது, H1 ஆஃப் நெய்பரிங் நியூக்ளியோசோம், மற்றொரு அருகில் இருக்கக்கூடிய நியூக்ளியோசோமில் இருக்கக்கூடிய H1 தொடர்பு வைத்துள்ளது. ஸோ ரிசல்ட்டிங் இன் ஃபர்தர் ஃபோல்டிங் ஆஃப் த ஃபைபர். ஸோ அந்த இலைகள் மீண்டும் மடிப்புடுகிறது, ஃபோல்டிங்னா மடிப்புடுகிறது. ஸோ த குரோமாட்டின் ஃபைபர் இன் இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ். சரிங்களா, இடைநிலையில் உள்ள இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியை வந்து இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் நியூக்ளியோவில் குரோமாட்டின் ஃபைபரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the chromatin from interface and mitotic chromosome have diameter that அதனுடைய விட்டம் எவ்வளோ இருக்குது, between 200 to 300 nanometer. அதாவது இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் ஃபைபர்னுடைய இன்டர்ஃபேஸு ரெண்டு மைட்டாட்டிக் குரோமோசோம் ரெண்டுமே, இன்டர்ஃபேஸ் நியூக்ளியாவும் மைட்டாட்டிக் குரோமோசோம் ரெண்டுலேயுமே காணப்படக்கூடிய அந்த குரோமாட்டின் ஃபைபர்னுடைய விட்டம் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 200 to 300 நானோமீட்டர் இருக்கும். அண்டு ரெப்ரசன்ஸ், அது எதை சுட்டி காட்டுதுன்னா இன்ஆக்டிவ் குரோமாட்டின், செயலற்ற குரோமாட்டின் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஸோ 30 nm ஃபைபர் அரைசஸ் ஃப்ரம் த ஃபோல்டிங் ஆஃப் த நியூக்ளியோசோம். அந்த மடிப்புற்ற நியூக்ளியோசோம்லேருந்து 30 nanometer ஃபைபர் வெளிவருது. ஸோ செயின் இன்ட்டு சொலினாய்டு ஸ்ட்ரக்சர், அது அப்படியே வெளிவந்துன்னா இருக்குது அந்த நியூக்ளியோசோம் ஃபோல்டிங்கிலிருந்து 30 nanometer ஃபைபர் வெளிவருது. வந்து என்னவா மாறுது, சொலினாய்டு ஸ்ட்ரக்சராக மாறுது. ஹேவிங் 6 நியூக்ளியோசோம் பர் டர்ன். ஸோ ஒரு திருகுக்கு, ஒரு டேர்னுக்கு 6 நியூக்ளியோசோம் இருக்கிற மாதிரி அமைஞ்சிடும். ஓகே, திஸ் ஸ்ட்ரக்சர், இந்த அமைப்பானது ஸ்டெபிளைஸ்டு, நிலையாக இருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் H1 மாலிகுல்ஸ். சரிங்களா, ஒரு நியூக்ளியோசோமுக்கு இன்னொரு நியூக்ளியோசோம்லே பல்வேறு விதமான H1 மாலிகுல்ஸ் இணையறதுனால ஸோ அங்கே அந்த டேர்ன் வந்து என்ன ஆகும், ஸோ அந்த நியூக்ளியோசோம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ டிஎன்ஏ இஸ் ஏ சொலினாய்டு அண்டு பேக்கடு வித் 40 ஃபோல்டு. டிஎன்ஏ சொலினாய்டு நேச்சரில் இருக்கும்போது 40 மடிப்புகள் ஃபோல்டு இருக்கும். ஸோ த ஹிராச்சிக்கல் நேச்சர், இந்த கீழிறங்கு படிநிலையில் பார்க்கும்போது ஆஃப் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் இன் 5.3 ஃபிகர், அதில் காட்டியிருக்காங்க. ஸோ additional set of proteins are required for packaging chromatin at higher level. ஸோ இந்த உயர்நிலை மட்டங்கள் அதிகமாக கூடுதலான புரோட்டீன்கள் தேவைப்படுகிறது. அண்ட் ரெஃபர்டஸ் நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன், NHன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ வந்து குரோமாட்டின் பேக்கேஜாக இருக்குது, அடிஷ்னல்ஸ் கூடுதலான புரோட்டீன் தேவைப்படுகிறது. அது புரோட்டீனுக்கு பேர் என்ன, நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன், ஹிஸ்டோன் அல்லாத குரோமோசோம் புரோட்டீன்ஸ் NHன்னு சொல்லுவோம். ஸோ இனிய டிப்பிக்கல் நியூக்ளியஸ், ஒரு மாதிரி நியூக்ளியஸில் சம் ரீஜன்ஸ் ஆஃப் குரோமாட்டின்ஸ் ஆர் லூஸ்லி பேக்கடு, சில இடங்களில் தளர்வாக பேக்கேஜ் ஆகிருக்கு. அண்ட் ஆர் ரெஃபர்டஸ் யூ குரோமாட்டின். சரிங்களா, ஸோ ஒரு மாதிரி நியூக்ளியஸில் சில இடத்துல குரோமாட்டினுடைய சில ஏரியாவில் லூஸ்லி பேக்கடு, தளர்வாக பொதியப்பட்டுள்ளது. அதை வந்து யூ குரோமாட்டின்னு சொல்லுவோம். ஸோ த குரோமாட்டின் that are tightly packed is heterochromatin. ஒருவேளை அதே ஸோ அதே யூக்கரியட்டில் அந்த குரோமாட்டின் வந்து டைட்லி பேக்கடாக இருந்துச்சுன்னா ஓகே, இட் இஸ் கால்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின்னு சொல்லுவோம். ஸோ யூ குரோமாட்டின் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்லி ஆக்டிவ். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், படியெடுத்தல் நிகழ்ச்சி வந்து யூரிட் ஆக்டிவாக இருக்குது. ஹெட்ரோக்ரோமாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஆக்டிவாக இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஆக்டிவ். சரிங்களா, ஹெட்ரோக்ரோமாட்டின் படியெடுத்தல் நிகழ்ச்சியின் போது இன்ஆக்டிவேட் ஆகிரும். அதே யூ குரோமாட்டின் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ ஆக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன் செகண்ட் சி த பிக்சர். சரிங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிக்சரை மறுபடியும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங்.